ஹலோ காய்ஸ், ஒரு மாதம் அம்மா வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீடு ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. வீடு ஃபுல்லாக பயங்கர டஸ்ட்டு. அதுவும் கிச்சனுக்கு வந்து பார்த்தா அடுப்பு மேலே அவ்வளோ அழுக்கு, சுற்றி இருக்க டைல்ஸும் அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. சரி, நீ எல்லாத்தையும் வேகமாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. சரி, ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் அவ்வளோ ஃபங்கஸும் ஃபுல்லாக அழுக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம மீஷோவில் வாங்கின இந்த ட்ரேவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாத்தையும் சோப் போட்டு நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற கிளாஸ் ஷெல்ஃப் மாதிரி இருக்கிற ட்ரேவை தாங்க ஃபஸ்ட்டு கழுவுனேன். இதில் தான் ரொம்ப அழுக்கே இருந்துச்சு. ஸோ இது கூட நான் லைட்டாக லெமன் கூட போட்டு தேய்ச்சிக்கிட்டேன், நல்லா அழுக்கு போகணுன்னு. அதுக்கப்புறம் இதுவும் நல்லா தண்ணி சுட்டுட்டோன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் நிறைய அழுக்கு இருந்துச்சு. அதையும் நல்லா சோப் போட்டு தொடச்சிட்டேன். இது துடைக்கும் போது உங்கள் ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கணும், ஆனில் வச்சு தொடச்சிடாதீங்க. இது எல்லாத்தையும் தொடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் எடுத்து எல்லாத்தையுமே தொடச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணேன். நல்லா பளபளன்னு புது ஃப்ரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரேல வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இதில் கருவேப்பிலை, இன்னொரு இதில் கொத்தமல்லி, இன்னொரு இதில் கேரட் போட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு இதில் இஞ்சி, பச்சை மிளகா, இன்னொரு இதில் இந்த புதினாவை நல்லா ஆஞ்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ்டாக வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.